மோடி சொல்றாரு, என்ன தெரியுமா சொல்றாரு? திமுகவுக்கு தூக்கம் போயிடுச்சு சொல்றாரா இல்லையா? திமுக காரங்களுக்கு தூக்கம் போயிடுச்சு அப்படின்னாரு. ஆமா, எங்களுக்கு தூக்கம் போயிடுச்சு. நாங்க உங்களை வீட்டுக்கு அனுப்புற வரைக்கும், திரு நரேந்திர மோடி அவர்களே, நாங்க உங்க வீட்டுக்கு அனுப்புற வரைக்கும் நாங்க தூங்க போறதில்ல. எங்களுடைய தேர்தல் பிரச்சாரத்தை இருக்க போறோம், தேர்தல் பிரச்சாரத்தை செஞ்சுட்டு தான் இருக்க போறோம். இந்த நேரத்தில் நம்முடைய திருவண்ணாமலை தொகுதியில் நடைபெற்று வரும் கழக அரசுடைய திட்ட பணிகளை மற்றும் சிலவற்றை மட்டும் இங்க குறிப்பிட விரும்புகின்றேன். ஏற்கனவே போட்டிருக்கேம்மா. எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அடிக்கல் நாங்கல்ல, அந்த நிகழ்ச்சியில் எடுத்த போட்டோ. இப்படி பல்ல காட்டிக்கிட்டு மாநிலத்துடைய உரிமை அத்தனையும் விட்டு கொடுத்துட்டு மொழி உரிமை. அதனாலதான் சொல்றேன், உங்களை எல்லாம் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இனிமே திரு நரேந்திர மோடி இருக்காருல்ல, அவர் இனிமே பேர் சொல்லி கூப்பிடாதீங்க, அவருக்கு அப்ப உரைக்காது. இனிமே அவருக்கு பேரு மிஸ்டர் 29 பைசா சொல்லுங்க. 29 பைசா, இதுதான் நம்ம அவருக்கு வச்சிருக்கக்கூடிய செல்ல பெயர். அதே மாதிரி இன்னொன்னு ஞாபகம், நம்ம அந்த 5 வருஷத்துல ஒன்றிய அரசுக்கு நம்ம கட்டியிருக்கக்கூடிய வரி 6.5 லட்சம் கோடி கட்டியிருக்கோம். ஆனா நமக்கு திருப்பி எவ்வளவு தெரியுமா தந்திருக்காங்க? ஒன்றிய அரசு வெறும் 1.5 லட்சம் கோடி தான் கொடுத்திருக்காங்க. இப்படி அனைத்திலும் தமிழ்நாடு வஞ்சிக்கப்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் தட்டி கேட்கணும்னா, நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு விடியல் வரணும்னா, நீங்க அத்தனை பேரும் ஏப்ரல் 19ஆம் தேதி வாக்குச்சாவடிக்கு சென்று உதயசூரியன் சின்னத்துல நம்முடைய CN அண்ணாதுரை அவர்களுக்கு வாக்களிச்சு மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்துல நீங்க சவால் விட்டுருக்கீங்க. நான் மறந்துட்டேன் நினைக்காதீங்க. 4 லட்சம் ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிக்க வைக்கணும். செய்வீங்களா? இப்ப பாத்தீங்கன்னா ஒரு படம் ரிலீஸ் ஆகும், ஒரு பெரிய படம் ரிலீஸ் ஆகும். படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு 10 நாள் முன்னாடி ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணுவாங்க. கரெக்டா? நான் ட்ரெய்லர், நான் வெறும் ட்ரெய்லர் தான். மெயின் பிக்சர் இன்னும் 10 நாள்ல பின்னாடி வருது.